ஏமா 2 பேரும் சண்டை போடுறீங்க? நீங்க வாங்கி கொடுத்த சிலைய நான் முதல்ல கட்டக்கூடாதா? உங்க அம்மா கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கட்டணுமா? இந்த வீட்ல எல்லாம் நான் சொல்றதே கேட்கணும். நீ தான் விட்டு கூடேம்மா. நான் எங்க என் உரிமையை விட்டு தரணும்? இப்போ உனக்கோ அவ முக்கியமா நான் முக்கியமா? மா இங்க என்னங்க யோசிக்கிறீங்க? அம்மோ, உங்க வீட்டுல உங்க அம்மா என்ன மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நீ வேணா இருந்துட்டு வரையா? நான் ஊருக்கு போறேன். மா, உங்க மாப்பிள்ளைக்கு உங்களால மரியாதை கொடுக்கறதுக்கு என்ன பிரச்சனை? அவன் உனக்கு வேணா புருஷனா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. என்னால உனக்கு மட்டும்தான் மரியாதை தர முடியும். அப்படின்னா எனக்கு உங்களை விட அவர் தான் முக்கியம். இனிமே நான் இங்க வரவே இல்லம்மா. நில்லுமா. ஏங்க வாங்க போலாம். உங்களை மதிக்காத இந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். உங்களை அன்னைக்கு எங்க வீட்டுல அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி உங்களுக்காக உடனே அவங்கள வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். நீங்க உங்க அம்மா என்ன அவமானப்படுத்தினதும் இல்லாம நான் வேணுமா அவ வேணுமான்னு கேக்குறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசாம நிக்கிறீங்க. அது போதுங்க. இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைங்களும் ஒண்ணுதான் போல. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்கிறதே அவளுக்கு புருஷன் ஒருத்தன் என்னன்னாலும் அவ கூட நிப்பான்றதுக்காக தான். ஆனா நீங்க